இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டோம். அடுத்து செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் இப்படி நம்ம போனோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கணும். கத்துக்கிட்டா தான் நம்மனால அடுத்த லெவலுக்கே மூவ் ஆயி போ முடியும். அப்படி இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு சில ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மெச்சூரிட்டி நெறைய சொல்லுவாங்க இல்லையா? மெச்சூரிட்டினா இப்படி இருக்கிறது தான் மெச்சூரிட்டி, அப்படி இருக்கிறது தான் மெச்சூரிட்டின்னு. எல்லாமே உண்மதான். அதுல நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் வேற அதே மெச்சூரிட்டியே வேற என்ன மாதிரி ஒரு கோணத்துல பார்த்தா, மெச்சூரிட்டியா மட்டும் இல்லாம நம்மளும் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் மெச்சூர்டா இருக்கேன்ப்பா அப்படின்னு மட்டும் இல்லாம, உங்களையும் ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நெறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம், இவ்ளோ வயசாயிருக்கு, அந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வயசுக்கேத்த அனுபவம் இல்ல, வயசுக்கேத்த ஒரு அறிவு கிடையாது. எப்படி பிஹேவ் பண்றாங்க பாரு, எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்னுட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வயசுக்கும் நம்மளோட மெச்சூரிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குழந்தைங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். பெரியவங்க கிட்ட இருந்து இந்த குணமே நமக்கு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கான குணத்தை வச்சிருக்கிற பெரியவங்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. சோ நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம ஏஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப லைஃப் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க நிஜமாவே மெச்சூர்டா இருக்கீங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன். முதல்ல உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு செல்ஃப் ஈகோயிஸ்டிக் பர்சனா இருக்கிறீங்கன்னு பாருங்க. அதாவது செல்ஃப் ஈகோயிஸ்டிக் என்னன்னா, நமக்கு அந்த கான்ஷியஸ் எல்லாம் வேணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும். முதல்ல நமக்கு வேணும். ஒரு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஆனாலும் ப்ரையாரிட்டைஸ். நமக்கு மிஞ்சி தானம் தர்மம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இருக்குமா? நம்ம மைண்ட் இப்ப நல்லா இருக்கா? நம்ம கிட்ட கையில காசு இருக்கா? நம்மளால ஹாப்பியா நம்ம இப்ப இருக்க முடியுதா? அடுத்தவங்க கிட்ட நம்மளால நல்லா பேச முடியுதா? நம்ம லைஃப்பை நம்ம வந்து நம்மளே பாத்துக்கிற அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குமா? இப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறதெல்லாம் வேற. ஆனா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எங்க வரணும்னா, நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு இல்ல வந்துட்டு நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தும் பொழுது நேருக்கு நேரா நிக்க வச்சு இன்சல்ட் பண்ணா கூட இந்த காதுல கூட வாங்கக்கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது கிடையாது. இந்த காதுலயே நம்ம வாங்கக்கூடாது. அதுக்காக எப்படி அவங்கள மதிக்காம கண்டுக்காம அப்படின்ட்டு ஒரு அரகண்டா நீ சொல்லி நான் கேட்கறதா இல்ல வந்துட்டு நான் பண்ணாத ஒரு விஷயத்த நீ பண்ணேன்னு சொல்லிட்டீன்னா அது உண்மையாயிடுமா அப்படின்ற அந்த அரகண்ட்டுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. நம்ம வேலை புரிஞ்சுக்கோங்க, ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? நம்ம மைண்ட் வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை. அதுகிட்ட நீங்க என்ன கொடுத்தாலும் விளையாடும். அந்த குழந்தைய நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா கூட திரும்ப வந்தோம்னா கொஞ்சனா அது வந்து நம்ம கூட வந்து ரியாக்ட் பண்ணும், நம்ம கூட ரெஸ்பாண்ட் பண்ணும். அது நீ என்ன அடிச்சு இல்ல போ அப்படின்னு கோச்சுக்காது. ஸோ அதுக்காக நான் பேக்கு மாதிரி இருக்கணுங்களா? யார் வந்தாலும் என்ன ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நான் இன்சல்ட் பண்ணாலும் நான் அமைதியாவே போயிடணுமா அப்படின்னு நீங்க அப்படி வரக்கூடாது. அதுக்கும் நான் சொல்றேன். சோ நீங்க பண்ணாத ஒரு தப்ப உங்க கேரக்டர் தப்பா பேசி இல்ல உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு புரியாம வேற யாராவது ஒரு 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, அது உங்க காதுல வந்து விழுதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க அதை இக்னோர் பண்ணிருங்க, டோன்ட் ரியாக்ட் அப்படின்ட்டு. ஆனா இக்னோரும் பண்ணணும், டோன்ட் ரியாக்ட் ஆகும் தான் இருக்கணும். அதனால அதை ரியாக்ட் பண்ணாம அவங்க கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணாம இங்க உட்காந்து தனியா நீங்க உட்காந்து அழுதுகிட்டு ஏன்டா இப்படி என்ன பேசுறீங்க, என்னைய நான் என் பண்ணதை நீ பாத்தியாடா அப்படின்னுட்டு அவங்க முன்னாடி நம்ம மெச்சூர்டா காமிச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு, மெச்சூர்டா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு உண்மையா மெச்சூர்டா இருக்காங்களான்னா அப்படி கிடையாது. தன்னை மெச்சூரிட்டியா எனக்கு மெச்சூர்ட் ஆயிட்டேன் நானு அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா, நீங்க சும்மா மெச்சூர்டா இருக்கிறேன்னு நீங்க காமிக்கும் பொழுது நீங்க வந்து உங்களோட செல்ஃபை இழக்கிறீங்க, நீங்க நெகட்டிவ் ஆகுறீங்க, நீங்க ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் அட்ராக்ட் பண்றீங்க. யூனிவர்ஸ் கிட்ட திரும்ப 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 வந்து அவன் என்ன அடிச்சிட்டான், அவன் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னு மிஸ் கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு வாட்டியும் கம்ப்ளைண்ட் மோட்லயே தான் நம்ம இருப்போம். வெளியே மெச்சூர்டா காமிச்சுக்குவோம், ஆமாங்க பரவாயில்ல அவங்க சொல்லிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா நிஜமான மன்னிப்பு அப்படிங்கிறது கொடுப்போமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கமல் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷனா, மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். நம்ம வந்து பெரிய 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 மனுஷனா இருக்கணும். மன்னிப்பு கேட்பாங்க, இல்ல கேட்காம கூட போவாங்க. நம்ம மன்னிச்சுட்டு வெளியில வந்துட்டு பெரிய மனுஷன் ஆனா மட்டும் பத்தாது, ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க உங்களை ஹாப்பியா வச்சுக்கணும். அந்த ஹாப்பியா வச்சுக்கிறது என்ன? அந்த இன்சிடென்ட் உங்களை எந்த விதத்திலயும் பாதிக்க கூடாது. புரியுதுங்களா? உங்களை சுத்தி ஒரு நெட்டு போட்டோ இல்ல ஒரு ஒரு அலுமினியம்குள்ள நீங்க ரவுண்டுக்குள்ள நின்னுட்டு சுத்தில இருக்கவங்க கல் எடுத்து அடிச்சாங்கன்னா உங்க மேல அது படவே படாது இல்லையா? நீங்க முன்னாடி அதுக்குள்ள போகும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் வெளில வருவீங்க. காயம் இல்லாம உள்ள போயிருப்பீங்க, காயமே ஆகாம வெளில வந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் காதுல போட்டுக்காம இருக்கிறீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவு ஒரு 0.1% கூட அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணல அப்படின்னா தான் உண்மையான ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னு நம்புவேன். இல்லைன்னா வந்துட்டு நீங்க சும்மாதான் சொல்றீங்க,
நம்ம வந்து சும்மா மத்தவங்க முன்னாடி ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து நம்மள யாராவது ஏமாத்திருப்பாங்க, அடுத்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுற சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து நெகட்டிவா வைக்கிறது, ஒரு சோகமான பாட்டு வைக்கிறது, அப்புறம் வந்து ஏமாத்திட்டீங்க. அப்புறம் அந்த ஒரு மாரி ரொம்ப அந்த ஸ்டேட்டஸ பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். ரொம்ப கோவமான இமோஜி. இதுவரைக்கும் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ண ஒரு 2015, 16ல இருந்து யூஸ் பண்றேன். இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத ஒரே எமோஜினா, அந்த கோவமா அந்த ஆங்ரி பேர்ட் மாரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா? அந்த எமோஜி நான் யூஸ் பண்ணதே இல்ல. ஸோ, அந்த மாதிரியான எமோஜிஸ் எல்லாம் நெகட்டிவ் எமோஜிஸ் எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த வீடியோஸ் அந்த மாரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நம்மளோட கஷ்டத்த வெளிய வந்து இப்படி ஒரு ஸ்டேட்டஸாலாம் நீங்க வெளிய வைக்க வேணாம். அப்படிலாம் வைக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க மெச்சூரிட்டியாவே இல்லன்னு அர்த்தம். ஏன்னா, அப்படி நீங்க நம்மளோட ஃபீலிங்ஸ எதுக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க? அந்த அளவுக்கு அவங்க நமக்கு எமோஷனலி அட்டாச்டா யார் கூடயுமே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டா இருக்கும் பொழுது, நம்ம அடுத்தவங்க கிட்ட பெருசா வந்து பாண்ட் கிரியேட் ஆவாது. ஸோ, அவங்க என்ன பண்ணாலும் அந்த கல்லு போட்டாலும் நமக்கு வலிக்காது. அந்த மாரி தான் இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு அதான் நான் சொன்ன மாரி நெறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறது. உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னா, நீ வந்து அவன் முன்னாடி இப்படி வாழு, அப்படி வாழு. அதெல்லாம் தேவையே கிடையாது. யார் முன்னாடியும் நீங்க எப்படியும் வாழ வேண்டாம். உங்களுக்கு துரோகம் பண்ணவன் முன்னாடியே கண்ணு முன்னாடி வந்து நின்னான்னா கூட நீங்க பேசணும். என் லைஃப்ல இது எல்லாமே நடந்திருக்கு. ஏமாத்திருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. அ கேரக்டர் அசாசினேட் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன? தப்பா அதாவது நம்ம பண்ணாத விஷயத்த பண்ணேன்னு சொன்னது, சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு சொன்னது. இப்படி எல்லாம் நடக்கும் பொழுதும், நான் ஒரு துளி கூட அதுக்கு நான் ரியாக்டே பண்ணல. அப்ப பண்ணலீங்களான்னு கேட்டா, அப்பல்லாம் நான் ரியாக்ட்லாம் நல்லாவே பண்ணேன். ஒரு நெறையா நார்மலா ஒரு பீப்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ, அது எல்லாமே அப்ப பண்ணுனேன். அப்புறம் லேட்டரா ரியலைஸ் பண்ணப்போனே எல்லாம் உலகமே இப்படிதான் இருக்கு. எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம வேலைய, நம்ம வாழ்க்கைய யார் வாழ்றது அப்படின்னு நான் அது ஒன்ஸ் அத லீவ் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க நம்ப மாட்டீங்க. என் முன்னாடி யாரு வந்தாலும் என்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்டில் என்ன பேசினவங்கனால ஐ கான்டாக்டே என்கிட்ட குடுக்க முடியாது. அவங்க குமிஞ்சுட்டு பேசுவாங்க. நான் அவங்கள பார்த்து பேசுவேன். இதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். அடுத்தவங்கள வந்து நம்ம ஹர்ட் பண்ணணுங்கிறது நம்ம இன்டென்ஷனா இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு துரோகமே பண்ணி இருந்தாலும், உங்கள ஏமாத்தி, நம்ப வச்சு கழுத்தறுத்து, உங்கள நடுத்தெருவுல கொண்டு போய் ஒருத்தன் நிறுத்திட்டான். நீங்க அவன ரொம்ப நம்புனீங்க. இப்படி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உங்க லைஃபே இல்லாத மாரி ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படிங்கும் பொழுது, ஒரு பல வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணும் பொழுதும், நம்ம அவங்கள நேரா பார்க்கணும். அவங்க நம்மளால பார்க்க முடியாது. இதுவுமே நான் நெகட்டிவா சொல்லல. ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம மைண்ட ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு கில்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப நான் வந்து சொல்லலைனாலும் அவங்க கில்ட்டா தான் இருப்பாங்க. நீங்க வந்து வந்து ஏமாத்திட்டாங்கன்னா, நீங்க அவங்கள மன்னிச்சுருங்க. நீங்க போய் அவங்க முன்னாடி நீங்க நாளைக்கு நிக்கும்போது உங்க மூஞ்சி வந்து அவங்கனால ஃபேஸ் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு நான் சொல்லலைனாலும், இயற்கையிலேயே அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? சோ, அவங்களோட கில்ட் இருக்கும். நம்மள அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பெருமைலாம் பட்டுக்கூடாது. நான் பாத்தியில்ல, நான் அப்படி, நான் இப்படி, இப்ப உன்னால என் மூஞ்சிய பார்க்க முடியல. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அதுவும் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வாழணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல செய்யற ஒரு விஷயம், எதுவுமே செய்யக்கூடாது. யாரெல்லாம் செக்லிஸ்ட் எழுதுங்க. யாரெல்லாம் உங்கள ஏமாத்துனா, யாரெல்லாம் துரோகம் பண்ணா, யாரெல்லாம் உங்கள திட்டினா, யாரெல்லாம் அடிச்சா, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க, எழுதி எல்லாத்தையும் ஓவராலா ஹோல்சேல்ல அவங்கள மன்னிச்சிருங்க. மனசார மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேங்க, நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா ஒரு மாதிரி காத்துல இலை ஆடுற மாரி, ஒரு தண்ணி மேல அந்த இலை அப்படியே மெதுவா இப்படி போற மாரி, சலனமே இல்லாம இருக்கும். எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டோம். பாம் பிளாஸ்ட் ஆகாது நம்ம மண்டைக்குள்ள. யாராவது நம்மள ஏதாவது சொல்ட்டாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதுக்கு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நான் வந்து ரியலைஸ் பண்ணுனதுனால அந்த ஃபீல் எப்படி சூப்பரா இருக்கும். அத நீங்க யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப அட் பிரசன்ட் உங்களுக்கு டக்குன்னு மன்னிக்க முடியலன்னா கூட நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்ப மன்னிக்கணும்னு முடிவாயிடுச்சு. அப்ப உங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருந்தா மன்னிக்க முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிய தூக்கிட்டு வரணும் இங்க. உங்கள வந்து ஒருத்தன் நடுத்தெருவுல நிறுத்திட்டு போனானா, அப்படி நான் சொன்னேன்னா அந்த கதையில, அந்த ஆள் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குது. உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும். யாருமே இல்லனாலும் என்னால சர்வை பண்ண முடியும். இவ்ளோ நாள் நான் ஒரு கூண்டுக்குள்ள அழகா என்ன வந்து பேம்பர் பண்ணி வச்சு வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. இல்ல வந்து என்ன எப்படி சொல்றது? என்ன பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா, ஆல் ஆஃப் அ சடன் எதுவுமே இல்லாம நான் இன்னைக்கு நடு ரோட்ல போய் நின்னா கூட, என்னால வாழ முடியுங்கிற ஹோப் ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த ஹோப்புக்காக அனுப்பப்பட்ட ஆள் தான் அவரு. என்னையே ஏமாத்துனவரு. அப்ப நான் எப்படி அவர் மேல வந்து கோவப்பட முடியும்? அவ்ளோ பெரிய நம்பிக்கைய உங்களுக்கு குடுத்துருக்கிறாருன்னா, நீங்க அவருக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குங்க. அவன் நடுத்தெருவுல நிறுத்திட்டு போயிட்டு அவனுக்கு நான் நன்றி உணர்வா இருக்கணுமான்னா, நீங்க அப்படி இருந்தா மட்டும் தான் அடுத்தவங்கள மன்னிக்க முடியும். அதுதான் அந்த அவேர்னஸ்.
அவங்க மேல கோவமா இருந்து என்ன ஆக போகுது? இப்படி உங்க லைஃப்ல வர ஒருத்தரும், மறுபடியும் சொல்றேன், கோட்ஸ் எல்லாம் இருக்குங்க. உங்க லைஃப்ல ஒருத்தர் வராங்கன்னா, ஒண்ணா நீங்க வந்து அவங்கள லவ் பண்றதுக்கு வருவாங்க, இல்ல ஹீல் பண்ண வருவாங்க, இல்ல வந்துட்டு ஏதோ எதுக்கோ வராங்க, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். இது வந்து நான் ரிலேஷன்ஷிப் சொல்லல, பொதுவாவே இன் ஜெனரல் யார் நம்ம லைஃப்ல வந்தாலும், இல்ல எது ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தாலும் ஒரு ரீசன் இருக்குதான். அது கோட்டா மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர பிராக்டிக்கலா எவ்வளவு பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ ஒரு விஷயத்த கோட் படிச்சுட்டு அந்த கோட் பாசிட்டிவா இருக்குன்னு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதோட மட்டும் இல்லாம, இன்னையில இருந்து ஒரு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன பாசிட்டிவான ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த குணம் உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் நீங்க வைக்கணும். இல்லைன்னா நான் அந்த ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பாதி பேர் நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கவே முடியாது. சும்மா நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றதுக்கு நம்ம பிறகு கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் என்ன பண்ணனோ அது பண்ணதுனால எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, அந்த சேஞ்சஸ்னால என் லைஃப்ல மாறுச்சு. அந்த மாற்றத்தை உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவுதான் சிம்பிள். இதை தவிர நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அந்த கதை இங்க கிடையாது. சோ நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய விஷயத்த டீச் பண்ண நிறைய பேர் வருவாங்க, நம்மள வந்துட்டு சொல்லி கொடுக்குற நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த லெசன், அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டீச் பண்ணணும்னா உட்கார வச்சு குச்சி எடுத்து அடிச்சு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒருத்தன் ஏமாத்திட்டு போவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் வந்து திருடிட்டு போவான், ஒருத்தன் வந்து கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டு போவான். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நீ இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒருவேளை நீங்க கத்துக்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதே சிச்சுவேஷன் தான். அகைன் அந்த லூப், கார்மிக் லூப்குள்ள நம்ம போய் சிக்கிடுவோம். எப்போ ஒரு விஷயத்த பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவேர்னஸோட அதை கையாளுறோமோ, அதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அது திரும்ப நம்ம லைஃப்ல வர்றதுக்கு பல வருஷம் எடுக்கும். சரிங்களா? இதெல்லாமே ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா நான் பாக்குறது தான். எனக்கு நடந்ததை உங்களுக்கு சொல்றேனே தவிர வேற எங்கேயோ உங்களால கனெக்டே பண்ணிக்க முடியாத விஷயங்கள் நான் என்னைக்குமே சொல்றது கிடையாது. சோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது சும்மா வெறுமனே மெச்சூரிட்டியா மட்டும் காமிக்காம நிஜமான மெச்சூரிட்டியா வாழணும் அப்படிங்கறத வந்து நீங்க டிசைட் பண்ணாத வரைக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்களை மன்னிக்காத வரைக்கும் உங்களாலையும் நல்லா இருக்க முடியாது, உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நீங்க நல்லா பாத்துக்க முடியாது. சோ உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலே நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கு தேவை ஒரு லெவல் அதிகமா என்ன வேணும்னா மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி பிளஸ் அவேர்னஸ் ஈக்குவல் டு மெச்சூரிட்டி பிளஸ் அவேர்னஸ் பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஈக்குவல் டு நிம்மதியான லைஃப். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதை வந்து அப்ளை பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். தேங்க்யூ.